காலக்ஷேபத்தை பூர்த்தி பண்ணினார் மாமுனிகள். அவருக்கு சன்மானம் பகுமானம் செய்ய வேண்டிய நேரம். அடியார்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். அப்போது மாமுனிகள் வரலாற்றை சொல்லும் யதீந்திர பிரவண பிரபாவம் என்ற நூல் சொல்கிறது. அப்பொழுது ஒரு சிறுவன், ஒரு 4-5 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் கூட்டத்துல எல்லாரையும் கலைத்து கொண்டு வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் என்று வேகமாக ஓடி வந்தானா. அரங்கநாயகம் என்ற அர்ச்சகர் மகனாக, அர்ச்சக குமாரனாக வந்த அந்த சிறுவன் மணவாள மாமுனிகளை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொன்னான். அதுதான் இந்த தனியன். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். சொல்லிவிட்டு எங்க போனான்னு தெரியல, அந்த சிறுவன் மறைந்து விட்டான். அப்போ இனியும் சந்தேகம் இருக்க முடியுமா? அப்போ சாக்ஷாத் ரங்கநாதன் தான், அந்த பெருமாள் தான் இந்த சிஷ்யன் வடிவிலே வந்து, இந்த அர்ச்சக குமாரன் வடிவிலே வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி இருக்கிறார்.